பிக் பாஸ் வைல்ட் கார்டுல இந்த கண்டஸ்டன்ட் தான் என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்கு. அவர் யாரு அப்படின்றது பார்க்கலாம். கூடவே சாச்சனா, ஆனந்தி மற்றும் வர்ஷினி இவங்கள ஒருத்தவங்க எவிக்ட் ஆக போறாங்க. அவங்க யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் தீபக் அவர்கள் நீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த ஒரு விஷயமும் தீபக் ஓபன் டாக்கா சொல்லியிருக்காங்க. இது மூணும் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் 8 ஆரம்பிச்சதுல இருந்தே பரபரப்பா போயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆரம்ப கட்டத்துல பரபரப்பா இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லா போச்சு. அப்புறம் மறுபடியும் பரபரப்பாச்சு, மறுபடியும் டல்லாச்சு. இந்த மாதிரி மாடரேட்டா தான் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில டபுள் எவிக்ஷன் தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா டபுள் எவிக்ஷன் இந்த சீசன்ல நடக்கல. கண்டிப்பா இந்த வாரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த வாரம் பெண்கள் அணிலாம் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில சாச்சனா, ஆனந்தி மற்றும் வர்ஷினி இவங்க 3 பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. டேஞ்சர் ஜோன்ல இருக்கும்போது அதிகபட்சமா சாச்சனா எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் இவங்களுக்கு டாட் இஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ஃபேவர் பண்ணிட்டே இருக்கிறாரு. கண்டஸ்டன்ட பேச விட மாட்டாரு, அவரே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பலவித சர்ச்சைகள் விஜய் சேதுபதி மைண்ட்ல வச்சுட்டே தான் இருந்தாங்க ஆடியன்ஸ். சோ இந்த வாரம் அதெல்லாம் பழிக்காது. கண்டிப்பா சாச்சனா வெளில போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் போதும் வைல்ட் கார்டுல வர்ஷினிக்கும் அதிகப்படியான ஓட்டுல கம்மியா இருக்கு, ஆனந்திக்கும் அதிகப்படியான ஓட்டுல அப்படின்னு சொல்லப்படுது. பட் மோஸ்டா எல்லாருமே கணிச்சிருக்கிறது சாச்சனா தான் வெளில போவாங்க அப்படின்றத அது நாளைக்கு நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அண்ட் பிக் பாஸ்ல இந்த வாரம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா யார் வர போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்தது. எல்லாருக்குமே ரவீந்தர் வருவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருந்தது. ஆனா ப்ரொடியூசர் ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்களோட சைட்ல இருந்து எதுவுமே வரல. கண்டிப்பா அவர் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆர்னவ் அவர்கள் தான் இந்த வாரம் வைல்ட் கார்டு என்ட்ரியா வர போறேன் அப்படின்ற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. இப்படி இருக்கிற நிலையில அவர் தான் சொன்னார் இல்லையா, இனிமேல் பார்க்காத முகத்தை பார்க்க போறாங்க, என்னோட இன்னொரு முகத்தை காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எவிக்ட் ஆன உடனே சொல்லிட்டே இருந்தாரு. நிறைய ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. அதே போல ரீ என்ட்ரி ஆன பிறகு இவர் எந்த முகத்தை தான் காட்ட போறாருப்பா நாங்களும் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தடவை உள்ள போயிட்டு உண்மையாவே அர்ணவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுல இருக்கதா செய்யுது. அண்ட் பிக் பாஸ் உள்ள இருக்கிறார் தெரியுமா தீபக், அவர் நடிகர் சிவகார்த்திகேயனை பத்தி ஒரு விஷயத்தை தான் ஓபன் டாக்கா சொல்லியிருக்காரு. அதாவது நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் தீபக் அவர்கள் ஒரு காலேஜ் விழால சந்திக்கிறாங்க. அப்ப சிவகார்த்திகேயன் தீபக் அண்ணன் உங்களை பத்தி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மைக்ல சொல்றாங்க. அப்ப தீபக் பயந்துறாரு, என்னப்பா அவர் சொல்ல போறாரு அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே டெலிவிஷன்ல இருந்து வந்தவங்க தான். ஆங்கரா இருந்து டெலிவிஷன்ல அதுக்கப்புறமா சினிமால நடிச்சிருப்பாங்க, சீரியலும் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் தீபக் சீரியல் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்த காலம். சிவகார்த்திகேயன் தீபக் கிட்ட சீரியல்ல சான்ஸ் கேட்க, தீபக்கோ சீரியல் வந்துட்டீங்கன்னா சீரியல்ல தான் இருக்கணும், அதனால சீரியல் வேண்டாம், படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்கள் படத்துக்கு போயிட்டாங்களா. இருந்தாலும் தீபக் அண்ணன் இந்த மாதிரி சீரியல்ல நமக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கலன்னு அப்ப ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அந்த விஷயத்த அந்த காலேஜ் மேடையில சொல்லி, நல்ல வேலை அப்ப நீங்க வாய்ப்பு வாங்கி தரல, என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதனாலதான் இன்னைக்கு நான் ஹீரோவா உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த காலேஜ் விழால சொல்லிருக்காரு. தீபக் கிட்டையுமே இது சொல்லிருக்காரு. அததான் தீபக் அவர்கள் ஓபன் டாக்கா சொல்லிருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவலாயிட்டு தான் இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.